ஸ்டண்ட்டுக்கு வர ஆளுன்னு நான் நிறைய பேருக்கு இதை பண்ணுறேன். அதுக்கு ஒரு டீ கடை வச்சு பொழைச்சிக்கலாம்டா, ஏன்டா ஸ்டண்ட்டுக்கு வரீங்க? எங்களுக்கு இந்த மாதிரி காமெடி சீனில் பண்ணி பெரிய ஆள் ஆகணுன்றா நான் ஸ்டண்ட்டுக்கே வந்திருக்க மாட்டேன். இப்போ மைக்கேல் மதுரை காமராஜில் காமெடி பண்ணி துள்ளாத மனத்துள்ள காமெடி பண்ணி நான் அப்படியே கூட போயிடலாம். அறிவில்லை. எப்படி உங்களுக்கு நாட்கள் நகருது? இப்போ நம்ம நான் அதை மாதிரி உட்காந்துருப்பேன். ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் சார், நீங்கள் வந்து அந்த ஸ்டண்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது, அடிபடுறது அப்படின்றது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும்? இல்லை அப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான டைம்லாம் உங்களுக்கு இருக்குமா? நீங்கள் ரெக்கவரி ஆகும்? அது அடிபடுற விதத்தை பொறுத்து இருக்குது, அடிபடுற ஆழத்தை பொறுத்து இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் இந்த கால் அடிபட்டது உழைப்பாளின் படத்தில். இந்த கால் உடஞ்சி இப்படி திரும்பி இந்த கால் பாதம் எனக்கு இங்கே இருக்குது. ஐயோ. அப்புறம் நானாக வந்து அப்படி பண்ணிட்டு ஃபுல்லாக எப்படி ஆயிருக்கும்னு எனக்கு தெரியும். ரிவர்ஸ் ஷாட் மாதிரி தான். அந்த காலை அப்படியே திருப்பி கொண்டு வந்து அப்படி வச்சுட்டு அப்படி இழுத்து அப்படி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனால் ஒரே சர்ஜரியில் ரெடி ஆயிடுச்சு. பட் எனக்கு ஃபுல்லாக நிறைய அடிப்படும். எல்லாம் கேட்பாங்கன்னா நீங்கள் மட்டும் என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மருந்துகள் இருக்குது. கை எப்படி அசைக்கணும், எப்படி அசைக்கக்கூடாது. இந்த போல் டயலஸ் போகும்போது இன்ஜெக்ஷன் குத்துவாங்க. நான் என்ன பண்ணுவேன், வந்தோடனே சில பேருக்கு நரம்பு தெரியாது, ராங்காக போவாங்க. அவங்க வரத்துக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்து அந்த பேனா எடுத்துப்பேன். பேனா எடுத்து கோடு போட்டுருவேன். என்னங்க இதுன்னுவாங்க. ஒன்றே பண்ணாதீங்க, நான் வலிக்குது கிளிக்குது எதுவும் கத்த மாட்டேன். இந்த கோட்டுக்கு நேரம் அப்படி சொருவம் வேணும். ஏன்னா இங்கே ஒரு இன்ஜெக்ஷன், இங்கே ஒரு இன்ஜெக்ஷன் குத்துவாங்க. ஒன்று அவுட் போட ஒன்று இன்னு வரும். இன்னும் கோடு போட்டிருக்கீங்க தெரியுங்க, நரம்பு அதில் குத்துங்கன்னு. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. ரெகுலராக வந்து ஒரே இடம் கரெக்டாக போடுவாங்க. இப்போ அந்த மாதிரி போட்டால் கரெக்டாக அந்த கோடுக்கு நேரம் அப்படி குத்துவாங்க, சரக்குன்னு போயிடும். எனக்கு வலியே இருக்காது. இந்த கோடு போடாமல் சில பேருக்குன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நரம்பு தெரியாது. அவங்க இங்கே குத்துவாங்க, நரம்பில் போலன்னுவாங்க, இப்படின்னுவாங்க, அப்படின்னு வேதனை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன 365 நாள் பாதி 150 175 நாள் 2 ஊசி என்னாச்சு. அதுக்கு நான் கொஞ்சம் தெளிவாக உள்ளே போயிட்டு ஒழுங்காக வந்தவன் நான் தான். டயாலிசிஸில் போய் இந்த மூச்சு திணறும் போது சரி, வாமிட் சென்சேஷன் வரும்போது சரி, கிரிட்டினஸ் வரும்போது சரி, இந்த கால் கையெல்லாம் இழுத்துக்கும். அங்கே வாட்டர் மாற்றும்போது நம்மளோட உடம்புல நீர் சத்து ஒரு லெவல் தான் இருக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கால்லாம் அப்படியே இழுத்துக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி நான் அப்படியே கொஞ்சம் நானாக வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா எனக்கு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் பட்டமே கொடுக்கலாம். ஏன்னா அவங்களும் அதை தான் படிக்க போகிறாங்க. மொழியை தெரிஞ்சுக்கிறது அவங்களும் அதை தான் படிக்க போகிறாங்க. படித்தவங்க 4 பேர் எனக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. படித்தது சொல்லிக் கொடுத்து நீ கேட்டிங்கன்னா நீங்கள் டிகிரி வாங்கின மாதிரி தானே. இப்போ நானும் அப்படியே கிட்டத்தட்ட எல்லாமே உள்ளே என்னென்ன பிரச்சனை, என்னென்ன பண்ணால் என்ன ஆகும், மூச்சு திணறுனா என்ன பண்ணுறது, திடீர்னு மூச்சு விட முடியாமல் என்ன அப்போது ஒவ்வொரு இண்டிகேஷன் வரும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ண போனால் இந்த மாதிரி அதை கரெக்டாக கவனமாக கேட்டுப்பேன். அடுத்த முறை அந்த மாதிரி வராமல் பார்த்துப்பேன். ஸோ சில பொருட்கள் சாப்பிடக்கூடாது, கோஸு சாப்பிட்டா லங்ஸில் போய் ஈரம் ஆகிடுச்சுன்னா அது தண்ணி வெளியேறாது. ஸோ லிவர் இது லங்ஸு, லிவரு, கிட்னிக்கு மெயின் இந்த இதெல்லாம் சப்ளை ஆனால் தான் கிட்னி தான் மெயின். இவர் தான் எல்லாருக்கும் பாரம் கொடுப்பார். இவங்களில் ஒரு பாரம் வந்து தாளமில்லைன்னா இன்னொருத்தர் கொடுப்பார். இப்படியே போய் லாஸ்ட்டில் கடைசியில் ஹார்ட் இருப்பார். அவர்கிட்ட போகும்போது தான் டவுன் முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு பேங்க்ரியாஸில் ஃபால்ட் வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இது கல்லீரலில் செரிப்புத்தன்மை இல்லாமல் இது வர்றது, கல் இருந்தாலும் சரி, அதனுடைய பாரம் தாழலன்னு வச்சிங்களேன், அது என்ன பண்ணும், அடுத்த ஒரு பிளான்ட்டு கொடுத்துரும். அது என்ன பண்ணும், ஓரளவுக்கு தாழும். இதுதான் கடைசி ஸ்டேஜ் வரும்போது தான் ஒன்றும் தினம் மயக்காட்சி போகிறது, ஹாஸ்பிட்டல் எடுத்து போகிறது. அன்னைக்கு போய் பார்த்தா எல்லாமே கட்டு போயிருக்கோம். ஒவ்வொன்றுத்தையும் கிளியர் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப இதுவாக. இப்போ இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே உங்களோட ப்ரொஃபஷன்னால அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? அதுவும் ஒரு காரணம். ஏன்னா ஸ்பைனல் கார்டு உங்களுக்கு விழுந்து இங்கேருந்து எகிரி இப்படி தான் ஓட போகிறோம். அப்போ முதுகு படுது. இப்போ துணியை வந்து ஒரு கல்லில் துவைக்கிறீங்க, எத்தனை வாட்டி அடிப்பீங்க? கண்டிப்பாக ஒரு 50 வாட்டி 100 வாட்டி. நீங்கள் போட்டுக்கிட்ட ட்ரெஸ் இருக்குது, ஏதோ ஒரு டவல் இருக்குது, எடுத்து அடிச்சிங்க. 50 வாட்டி 100 வாட்டி 500 வாட்டி 1000 வாட்டி. சரி, நான் ஒரு ஃபைட்டுக்கு 30 வாட்டி கீழே விழுறேன்னு வச்சுங்க, சும்மா தோராயம். நான் ஒரு 1000 ஃபைட் பண்ணியிருக்கேன். 1000 × 30 எவ்வளோ?
30,000 சார். 30,000 வாட்டி யாருன்னா விழுவாங்களா கீழே? அதனால தான் நம்ம ஸ்டண்ட்டு பீப்புளெலாம் பாவம் உடம்பு முடியாமல் இருக்காங்க. அந்த முதுகு ஸ்பைனல் கார்டு தான் ஒரு மனுஷனுக்கு நர்வஸ் போகிறதே அதில் தான். ஸோ சென்டர் இருக்கிறது பாட்டமாக இந்த இதுதான். மேலே நல்லா இருக்கிறதுக்கும் கீழே நல்லா இருக்கும். அந்த ஸ்பைனல் கார்டு ஜர்க் ஆகக்கூடாது. உள்ளே அந்த மாஞ்சான்னுவாங்க இல்லையா, அது லிகமெண்ட்டு அதெல்லாம் டேர் ஆகிடுச்சுன்னா சிலதுக்கு கூடும், சிலது கூடாது. சில ஃப்ராக்சரு, டிஸ்லொகேஷன்ஸு இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுடைய கெட்ட பழக்கங்கள் எவ்வளோ இல்லையோ அவ்வளோ சீக்கிரத்தில் குணமாகும். ஓகே. கெட்ட பழக்கம் இருக்கும்போது கொஞ்சம் முதல்ல அந்த கெட்ட பழக்கத்தை உள்ள நிக்கோடின் இருக்குன்னா சிகரெட் பிடிச்சி அந்த நிக்கோடினை ஃபஸ்ட்டு குறைச்சா தான் மற்றது கொண்டு போக முடியும் இல்லையா? இப்போ ட்ரிங்க்ஸ் நிறைய இருக்காங்க, ஆல்கஹால் நிறைய இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்கை விட ஆல்கஹாலுடைய பவர் ஏறி 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 ஆன்டிபயோட்டிக் போடும்போது அது 50 100 mg 200 mg 500 mg போட்டாலும் செல்லுபடி ஆகாது. ஏன்னா மோர் தென் டெய்லி ஆஃப் அடிக்கிறவருக்கு அந்த ஆல்கஹால் வந்து ஆன்டிபயோட்டிக் தாளாது. இன்னும் நிறைய கொடுத்தா இது தாளாது, ஹார்ட்டு தாளாது. இதில் தான் எல்லோரும் கண்டிஷன் பாரு. நாங்கள் எங்கள் இதில் வந்து நாங்கள் ஒருத்தர் ஃபைட்லாம் பண்ணால் கீழே விழுந்தா கொண்டாடலாம் பயம்ன்றது எங்களுக்கு கிடையாது. அவனை ஃபஸ்ட் எய்டு எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு கட்டன்னு தூக்கிட்டு நாங்கள் பார்ப்போம். அந்த ஸ்பீடில் எடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்ப்போம். நாங்கள் கண்ணு முதல் ஷூட்டிங்லேருந்து முதல் ஷூட்டிங் எனக்கே 5 தையல் பதன்னு ரத்தம் சட்டை கட்டலாம். அதெல்லாம் பயம் வராது. அதெல்லாம் போயிட்ட பிறகு பார்த்து எப்படி பணம் வெட்டுறவனுக்கு கருணை காட்டினா என்ன பண்ணுவான்? அவன் பொம்மையை வெட்டுறது ஒன்று தான், பணத்தை வெட்டுறது ஒன்று தான். நம்ம தான் பார்ப்போம், ஐயோ நம்ம அக்கா நம்ம அம்மா ஐயோ வெட்டுறானே அப்படின்னு பார்த்தோம். அவனுக்கு எல்லாம் ஒன்று தான். கோடு போட்டு உள்ளே என்ன இருக்க பார்த்து எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ சகிப்புத்தன்மை அதிகமாகிடுச்சுன்னா அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி நர்சஸ்லாம் எவ்வளோ இருக்காங்க சகிப்புத்தன்மை. நம்மலாம் எனக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் வந்ததே இல்லை. ஒரு 18-20 வயசுக்கெலாம் வந்து அந்த சகிப்புத்தன்மை வருதுன்னா உண்மையிலே நான் கோயில் கட்டி கும்பிடணும் நர்சிங்க்கெலாம். ஆமாம்மா, நான் இது வரைக்கும் எவ்வளோ வந்து என்னுடைய லைஃப்பில் எல்லாம் டர்னர்லாம் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் போகும்போது நர்சஸ் வந்து நம்மளுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க பாவம். அதாவது ஒரு செல்ல பிள்ளையை கூப்பிட்டு ஒரு குழந்தைக்கு நம்ம ஆய் போயிட்டா தொடங்கணும், நம்ம எதனா ஒரு மண்டை இது வராது. அந்த மாதிரி நம்ம நாத்தத்தை அத்தனையும் பொறுத்துக்கிட்டு அவங்க நம்மளுக்கு ட்ரீட் பண்ணுறது உண்மையிலே உலகமாக அவங்க தான் தேவதைகள். கடவுளால் அனுப்பப்பட்ட தேவதைகள் யாருன்னா அவங்க தான். அந்த மாதிரி உலகத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் ஸ்டண்ட்டில் கூட நம்ம அடிபடும் போது நாங்கள் வந்து நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்க மாட்டோம். அடிபட்டுச்சா யாரும் எதிரி இருந்தாலும் சரி, எனக்கு அவனும் பேசாமல் இருப்போம் 1 மாதம், அதெல்லாம் நான் அந்த இடத்துல காட்ட மாட்டோம். டக்குன்னு எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விடும். அதுக்கப்புறம் ஆண்டவனோட விதி. மோஸ்ட்லி எங்களால் முடிஞ்சது எல்லாம் பண்ணுவோம். பட் உயிரை பணைய வச்சு இவ்வளோ ஒரு டெடிக்கேஷனாக சினிமாவுக்காக வேலை செய்கிறதுக்கு அதுக்கேற்ற அந்த பேமெண்ட் அப்படி அந்த சம்பளம் எல்லாமே அறியாமை. இப்போ வந்து காமெடி பண்ணுறோம். இப்போ கவுண்டமணி, செந்தில், இன்றைக்கி இருக்குது யோகி பாபு எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து என்னென்னா எங்களுக்கு இந்த மாதிரி காமெடி சீனில் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு தெரிஞ்சால் நான் ஸ்டண்ட்டுக்கே வந்திருக்க மாட்டேன். இப்போ மைக்கேல் மதன காமராஜில் காமெடி பண்ணி துள்ளாத மனத்துள்ள காமெடி பண்ணி நான் அப்படியே கூட போயிடலாம். அறிவு இல்லை, சம்பாத்தியம் இல்லை. எதில் சம்பாத்தியம் அதிகம் இருக்குது அதில் போகணுன்ற ஈர்ப்புத்தன்மை நம்மளுக்கு இல்லை, வழிகாட்டி யாரும் இல்லை. இதில் சிலர் என்னன்னா நம்மள பேர் ஆக்ஷன் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது, மனுஷனை சிரிப்பு காட்டி தான் வளரணுன்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கும். அவங்களுக்கு கடைசியில் லக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போல்லாம் யோசிக்கக்கூடாது. இனி நம்ம வந்து இனிமேல் யாருக்குன்னா அட்வைஸ் பண்ணும்போது ஸ்டண்ட்டுக்கு வர ஆளுன்னு நான் நிறைய பேருக்கு இதை பண்ணுறேன். அதுக்கு ஒரு டீ கடை வச்சு பொழைச்சிக்கலாம்டா, ஏன்டா ஸ்டண்ட்டுக்கு வரீங்க? இல்லை வந்தால் ஒரு நல்ல லெவலுக்கு வர்ற மாதிரி மாஸ்டராகணும் கொள்ளணும். அதுக்கேற்ற மாதிரி எஜுகேஷனோட வா. நீ அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு என்ன தேவையோ அந்த சூட்டபிள் உடைய நீ ஃபார்மோடு வந்தால் தான் இன்றைக்கி ஸ்டண்ட்டாலாக வந்து நீ மாஸ்டர் ஆகும்போது நீ பேசுகிற பாஷையும் டைரக்டர் பேசுகிற பாஷையும் ஒத்து வரும். அவன் வந்து இந்த ஜிமிக் ஷார்ட்ஸில் எப்படி பண்ணணும், ப்ளூமெட் ஷார்ட்ஸில் எப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணணும், ஃப்ரேம்ஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். படிப்பறிவு இருந்தால் தான் பண்ண முடியும். நாங்கள் அந்த காலத்தில் வேலை இல்லை, வேலை கிடைச்சா போதும், குடும்பத்தை எப்படி காப்பாற்றுது. இன்றைக்கி பசிக்குது, என்ன பண்ண முடியும்? தற்கொலை பண்ணிக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு வேலை, மூட்டை தூக்குறான். இவன் எதுக்கு மூட்டை தூக்குறான்? அவனுக்கு நான் அறிவு எல்லாம் இருக்குது. அவனுக்கு ஒரு நல்ல எழுதி சொல்லிட்டு மூட்டை தூக்குறன்னு கூட்டம் வேறு கொடுத்தா செய்ய மாட்டானா? செய்வான். அந்த மூட்டை தூக்குறான் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா 600 700 தான் இருக்கும். நம்மளால் அவ்வளோ சுமந்துட்டு 600 கொடுத்தா ஒத்துக்குமா? இப்போ நான் ஷூட்டிங்கில் போகிறேன், எனக்கு 5 லட்சம் 10 லட்சமோ 2 லட்சம் 3 லட்சம் ஏதோ ஒன்று வருது. நான் ஒவ்வொரு முறையும் அதான் நினச்சி பார்ப்பேன், ஆண்டவா
அவனை காட்டிலும் என்னை சிறப்பாக வச்சுருக்கேன். அது வரைக்கும் நன்றி. அதே நேரத்தில் சுமையும் எனக்கு கீழே வச்சுருக்கேன். நான் சுமந்துக்கிறேன். எனக்கு நல்ல பொறுப்பான வேலை கூட. எனக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகும்போது தான் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி தெரியல. ஆனால் என்னென்ன ஃபார்முலா என்ன வில்லன் குத்திட்டாங்க. நான் திருப்பி நான் காமெடியாக போகிறது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. இப்போ இனிமேல் நான் அதை ஃபார்ம் பண்ணிப்பேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு 3 படம் ஹிட் பண்ணால் போதும். அந்த படத்தில் எல்லாருக்குமே கோடி 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 கோடி. அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் இருந்தால் இன்றைக்கி நான் சாலிகிராமத்தில் ஒரு 5000 கோடி இருக்காங்க. உடம்புல வந்து ஒரு அதாவது நோய் நாடி நோய் முதலாடி அதன் நாடி அக்கப்பறணும். அது மாதிரி உங்கள் நோய் என்ன நோய், எந்த நோய்க்கு எதுக்காக வந்தது, என்ன பிரச்சனையால் உங்களுக்கு வந்ததுன்னு பார்க்குறது தான். மற்றபடி வைத்தியன்றது நான் ஒன்றும் இல்லாததை போய் இமயமலையிலேருந்து கொண்டு வர போகிறதில்ல. இங்கே இருக்கிற மருந்து தான், தோட்டத்தில் விளையிற மருந்து தான். மருந்தில் இலை மருந்தாகப்படும். நோய் இருக்கும் பொழுது அது சாப்பிடும்போது மருந்தாகும். நோய் இல்லாத போது அந்த இலைகள் உனக்கு உற்சாகத்தை உண்டாக்கும். அவ்வளோதான். சார், இப்போது நம்ம சினிமா பற்றி நிறைய பேசிட்டோம். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு நேரம் டைம் பாஸ் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? எப்படி உங்களுக்கு நாட்கள் நகருது? இப்போ நம்ம அனாதை மாதிரி உட்காந்துருப்பேன். ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா டாய்லெட் போகிறோம், யூரின் போகிறோம், சாப்பாட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் என்னை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுலாம். ஸோ அப்பப்போ வர்றாங்க. சில பேர் வேலையாட்கள் இருப்பாங்க, சில பேருக்கு அவங்களுக்கு வேறு வேலை மட்டங்கள் கிடைக்கும், போயிடுவாங்க. அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சினிமாவே பார்க்கறதுல ஒரு பக்கம், ஆனால் பாட்டு கேட்போம். திறமைகள் எங்களுக்காக ஒரு பாட்டு சார். நான் எங்கே அதெல்லாம் பாடிக்கிறேன். அதாவது படத்தை பார்க்குறது ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்சால் 3 லைன் தான் தெரியும். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, தினமே சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனின் சண்முகனை சிந்தனை செய் மனமே, மனமே. இவ்வளோதான் தெரியும். அதில் ரொம்ப சூப்பராக இருந்தது சார். ஆக்சுவலி இப்போது எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டேன். அண்டு சப்போர்ட்டிங்கில் 2 பேர் சப்போர்ட்டிங்கில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்டு ஸ்பைனல் கார்டு இப்போ தான் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்டு தென் மலேசியாவுக்கு போகிறேன். போய்ட்டு அங்கே ட்ரீட்மெண்ட், சைனீஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன். ஸோ அந்த ஸ்பைனல் கார்டு என்னோடய தொட்டில் எல்லாமே இப்படி இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து இதுவாக இருக்குது, ஸ்பின்னாக இருக்குது, டிஸ்லொகேட் ஆகிருந்தது. ஸோ அந்த ஏஜ் ஆகும்போது அந்த கிரிப்னஸ் இல்லை. முன்ன இருந்த ஒரு பவர் அது அப்படின்னா அந்த ஸ்பைனல் கார்டில் தான் மெயின், அண்டு பிரெயின். இப்போ நம்ம இது பண்ணும்போது ஃபைட்னா கையெறிக்கணும் அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃபாஸ்ட் இருக்குது. அங்கே இப்போ படத்தில் பார்ப்பீங்க, இவர் எனக்கு வடிவேலு மேலெல்லாம் நல்லா தான் இருக்குது, கீழே ஸ்ட்ராங் இல்லை, பேஸ்மெண்ட் வீக்குன்னு அந்த மாதிரி இந்த ஸ்பைனல் கார்டு வந்து என்னை சரியாக நடக்க விடாமல் பண்ணுது. ஸோ அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் போய் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து கால்சியம் உள்ளதெல்லாம் எடுக்க போகிறேன். ஏன்னா அந்த நேரத்தில் ஓவர் கால்சியம் எடுக்க முடியாது டிரான்ஸ்பிளான்ட் நேரத்தில். ஏன்னா அதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்து தான் கொடுக்கணும். பிகாஸ் ஆஃப் அது வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணும். ஸோ நான் என்ன தான் பலமாக இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு அடி தும்பினா போதும், 2 நாள் ஜுரத்தில் படுத்துவேன். ஓகே. ஸோ அதனுடைய ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர் இப்போது கொஞ்சம் பலமாயிடுச்சு கிட்னி. ஸோ இப்போ நான் வந்து எல்லாம் சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரென்த்தோட இப்போ அந்த ஃபாஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கும். பட் நான் இந்த மாதிரி ஃபைட்டை வந்து திருப்பி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். தேவைப்பட்டால் சும்மா இப்போ இன்றைக்கி தான் எல்லாம் வந்து ஈஸியாக பண்ணாங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றும் காலை கையெல்லாம் தூக்கி பண்ணலை. ஆனால் பட் என்னுடைய சொந்த நலனுக்காக, என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நான் வந்து நல்லா கால் கையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவேன். சூப்பர் சார். அதனால் அதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. இன்றைக்கி வந்து கையெல்லாம் ஸ்விங் பண்ணுறேன்னா 100 டைம்ஸு, இது ஒரு 100 டைம்ஸு அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கான். மேலாம் அதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்களா ஸ்லோகம் எப்படி சொல்கிறேன். ஸோ ஹார்ட் பீட்டெல்லாம் அந்த அளவுக்கு வச்சுட்ருக்கேன். கொஞ்சம் எழுந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். மேபி மோஸ்ட்லி பொங்கல் கழித்து நான் ரெடி ஆகிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன திரைப்படங்கள் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போய்டும். ஏன்னா இப்போ இனிமேலாம் நான் வந்து ஃபைட் பண்ணலாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஜனங்களுக்கு தெரியும் நல்லா ஃபைட் பண்ணுவார்னு. இப்போ அந்த பந்தாலே போய்க்கலாம். சூப்பர் சார். கண்டிப்பா நிறைய படங்கள்ல உங்களை பார்த்து ரசிக்கணும். டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ல உங்களை இன்னும் காமெடியா நாங்க பார்க்கணும், ரசிக்கணும் சார். கண்டிப்பா ஜனங்களுக்கும் நேயர்களுக்கும் நம்ம ரசிகர் பெருமக்களுக்கும் இப்போ என்ன சந்தோஷத்தில் இருக்கீங்களோ அந்த சந்தோஷம் தான் எப்பவுமே இருக்கணும். ஹாப்பி நியூ இயர். ஜெய் ஸ்ரீராம். தேங்க்யூ சார்.